இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முல்லைப்பூ எப்படி கட்டுறது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க போகிறோம். நான் சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லை, மொட்டா பூ வாங்கி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த வாட்டியும் வந்து அது மாதிரி கிடைக்கலங்க. பூ வந்து நிறையா மலர்ந்துருச்சு. இருந்தாலும் நிறைய பூ வந்து மொட்டாவே இருந்துச்சு. அதெல்லாம் நான் இப்படி எடுத்து வச்சுட்டேன். மலர்ந்த பூவெல்லாம் ஃபஸ்ட்டு கட்டிட்டு அப்புறம் மொட்டா கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஆனால் அதுதாங்க நான் செஞ்ச பெரிய தப்பு. ஏன்னா அந்த மலர்ந்த பூவெல்லாம் கட்டவங்களும் இந்த மொட்டெல்லாம் மலர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா கொடுமை, நமக்கு வந்த கொடுமைன்னு அதெல்லாம் முக்கால்வாசி கட்டி வச்சுட்டு, முக்கால்வாசி இல்லைங்க, அந்த மலர்ந்த பூவை ஃபுல்லாகவே கட்டிட்டேன். அது வரைக்கும் ஒரு சில பூ இதுலேயும் மொட்டாக தான் இருந்துச்சு. இப்போ வாங்க இதில் எப்படி கட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பிகினர்ஸை ஏன் வந்து நான் அந்த முல்லைப்பூ வந்து கட்டி பழகுங்கன்னு சொன்னேன்னா, இதில் காம்பு பாருங்கள் இவ்வளோ நீளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிக்கிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான். ஆனால் மல்லிகைப்பூவில் வந்துட்டு காம்பு வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கனால உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி காம்பு நீளமாக இருக்கிற பூவாக எடுத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி பழகுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். அவ்வளோதாங்க. ஒரு ரொட்டேட் பண்ணுறது அது வந்து நீங்கள் நெருக்கமாக வச்சுட்டிங்கன்னா அந்த ரொட்டேட் பண்ணுற அவசியம் கூட கிடையாது. இவ்வளோதாங்க சிம்பிள். நேராக வச்சு இப்படி மாட்டினீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த இது வந்து கிடச்சிரும். அதாவது ட்ரெடிஷ்னல் பூ கட்டுறது இப்படி தாங்க கையில் கட்டணும். இது மாதிரி கால் கட்டு எல்லாமே போட்டிருக்கோம். இன்னும் நிறையா வந்து மாதிரி டிஃப்ரெண்ட்டான டைப்ஸில் வந்து பூ கட்டி போடலான் இருக்கோம். ஆனால் அதுக்கான டைம் வந்து எங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. அந்தளவுக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை வச்சு தாங்க. இது மட்டும் இல்லாமங்க, இந்த மாலை கட்டுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இன்னும் ட்ரை பண்ணலாம். மாலை கட்டலாம் நீங்கள் கட்டினீங்கன்னா பூ உதிர்ந்தும் உழுகாது. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான மெத்தட்னா அந்த மாலை கட்டு தான். அதெல்லாம் எப்படி கட்டணுங்கிறது நானே கற்றுக்கணுங்க. ஏன்னா இது எனக்கும் தெரில. நான் கற்றுக்கிட்டு கூடிய சீக்கிரம், ஏன்னா ஒருத்தவங்க கற்றுக்கிட்டு உங்களுக்கு சொல்கிறத விட கற்றுக்கிறவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை வச்சு தான் நாங்கள் வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வர முடியும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, கமெண்ட்லாம் பண்ணுறீங்க, எனக்கு ஒரு சைடாக பூ வருது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறீங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்களா, நான் கட்டுறதே உங்களுக்கு கீழே இருக்கிறதுலாம் பஃப்னு தெரியுது, மேலே இருக்கிறது ஒரு சைடாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேணாம். நீங்கள் கட்ட நார்மலாக வரும். அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம். கிளீனராக இருக்கும்போது இது மாதிரியான ஒரு சில இதெல்லாம் இருக்குங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்ம கையை பூ கட்டி நம்ம ஒரு சந்தோஷம். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வச்சுடுறதுங்கிறது சொல்லவே வேணாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது நம்ம பூ கட்டி நம்ம பிள்ளை வச்சுட்டு போகுதே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை பற்றி எதுவுமே கவலைப்படாதீங்க. என்ன செஞ்சாலும் அது நீங்கள் தான் செய்கிறீங்க, உங்களுக்காக செய்கிறீங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக ஒரு நாள் நல்ல நீங்கள் சூப்பராக கட்டுவீங்க. அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேணாங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை வச்சு இந்த மாதிரியான பிரைடல் ஒர்க்ஸ், அதாவது ஃப்ளவர் வச்சு பிரைடல் ஒர்க்ஸ் இன்னும் எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கலர் பூலாம் இருக்கும் இல்லையா, ரோஸு இல்லைன்னா மற்ற பூலாம் இருக்குல்ல, அதை வச்சு எப்படி கட்டலாம் அப்படிங்கிறதான் பார்க்கலாம். கடைசியாக இந்த பூ எல்லாமே மேனதுக்கப்புறம் இவ்வளோ தாங்க இருந்துச்சு.